டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்குலேருந்து தோல் எடுத்துட்டு நம்ம சிப்ஸு கட்டையில் வாழைக்காய் சீவுற மாதிரியே சீவி தண்ணியில் நல்லா அலசி ஒரு தட்டில் நம்ம முதல்ல காய வச்சிடணும். மேல் மாவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 குழிக்கரண்டி கடலை மாவு, அரை குழிக்கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், அப்புறம் ஓமத்தை நல்லா கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடித்து ஒரு 5 நிமிஷம் கலக்கிட்டே இருந்தால் தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்து அது மேலே கொஞ்சம் ட்ராப் தண்ணி விட்டு திரும்பவும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியான எண்ணெய் அளவு காய்ச்சல் இருக்கணும். கடலை மாவில் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு டிப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். ஒவ்வொரு பஜ்ஜிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதிக அளவு மாவு இருக்காது, லேசாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.